ரீசெண்டா நடந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச்ல இந்தியா வந்து இனிஷியலாவும் சரி கடைசியிலும் சரி ஹேண்ட் ஷேக்கே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபயர் விட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த புலித்தீஸ்க்கு சொல்றது என்னன்னா, ஸ்போர்ட்ஸா பார்க்கணும். எண்ட் ஆஃப் த டே ஸ்போர்ட்ஸ் தான் ஜெயிக்கணும். இது வந்து வார் நடக்கிற இடம் கிடையாது, இது ஸ்போர்ட்ஸ். சின்ன பசங்கள்ல இருந்து கிழவிங்க வரைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இங்க எடுத்து வந்து பாலிடிக்ஸை சொருவ கூடாது. அவ்வளவு ரோஷம் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்னா, நம்ம மேட்ச் விளையாடவே போயிருக்க கூடாது. ஆனா நம்ம அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம இங்க டிஷர்ட்ல போட்டிருக்க ஸ்பான்சருக்கும், நம்மள நம்பி கோடி கோடியா பணம் போட்டிருக்க ஸ்பான்சர்ஸுக்கும் நம்ம பதில் சொல்லணும். அதை பண்ண மாட்டோம். காலங்காலமா மேட்ச் வந்து யார் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி கை கொடுத்துட்டு போறது நம்ம பழக்கம். எஸ்பெஷலி நம்ம சென்னைக்கு ஆல்ரெடி பாகிஸ்தான் வந்து விளையாடும் போது கூட பாகிஸ்தான் பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் போது கூட நம்ம கை தட்டினாலுங்க. நம்ம அந்த மாதிரி ரிச் கல்ச்சர் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி சில்லற விஷயத்தை ஏன் இந்தியன் டீம் பண்றாங்கன்னு சுத்தமா தெரியல. இதனால ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்ன்ற ஒன்னே கெட்டு போகும். ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா ஃபர்ஸ்ட் என்ன, அந்த ஸ்போர்ட்ஸ் ரூல்ஸுக்கு நம்ம தர வேண்டிய மரியாதை கௌரவம், இந்த ஆப்போனன்ட் பிளேயர்ஸுக்கு தர வேண்டிய மரியாதை கௌரவம், இது எல்லாத்தையும் தரது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இல்லைன்னா இந்த ஈவெண்ட்டுக்கான மரியாதையே போயிடுச்சே. நானும் இந்தியன் தான், பட் ஸ்போர்ட் இஸ் ஸ்போர்ட். ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு தர வேண்டிய மரியாதை ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் கொடுக்கணும். அப்படி இல்லையா கேம் விளையாடவே வராதிங்க. என்னதான் ஐசிசியை நீங்க கையில வச்சிருந்தாலும் இந்த ஆட்டம் ஆடக்கூடாது. இது தப்புன்றது என்னோட கருத்து. இனிமேல் ஃபியூச்சர் கேம்ஸ்ல பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. உங்களோட ஒப்பீனியன் எதா இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.